ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் பாட போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவனும் பெற்றுக் கொள்வான் என்ற வேத வசனத்துக்கு இணங்க ஆவியின் வரங்கள்னாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஊற்று தண்ணீராகி அந்த தேவ ஆவியானவரை நாங்கள் வரவேற்போமாக. ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி சுவாமி. கரங்களை தட்ட தொடங்கி இருக்க வேண்டுமே. அந்த ஆவியானவரின் ஆசீர்வாதத்திலே நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் கரங்களை உற்சாகமாய் ஹalleluya கரங்களை தட்ட 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 தேவனை மகிமைப்படுத்த அவருடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்க போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கனி கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? கரங்களை தட்டி நாங்கள் காண்பிப்போமா? கர்த்தருக்குள்ளே செழித்தோங்க ஆசைப்படுகிறீர்கள்? கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவோமா? கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? கனம் கர்த்தரிடத்தில் வந்தால் மாத்திரமே எங்களுக்கு பெரிய கனம். மனுஷன் எங்களை கனப்படுத்தினால என்ன, விட்டால் என்ன, அதில் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரின் கரத்திலே நாங்கள் கனம் பெற வேண்டும் என்று சொன்னால், கனி தந்து நாங்கள் செழித்தோங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமாக கரம் தட்டி ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் மறுபடி படிப்போமா? ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவே.
ராஜா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளின் மேலான என் இயேசு கிறிஸ்துவே அப்பா, இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே, எங்கள் துதிகளை அரியணையாக்கி எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே அப்பா, விடுதலை நாயகனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வெற்றியை தருகிற தேவனே சுவாமி அப்பா, ஏத்துக்கிறோம் 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 சுவாமி. நீங்க மாத்திரமே போதுமானவர் ராஜா, நீங்க மாத்திரமே உண்மையுள்ளவர் ராஜா. அப்பா ஆண்டவரே, என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் எங்களை சேர்த்துக் கொள்கிற இயேசு கிறிஸ்துவே அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே அப்பா சுவாமி ஆண்டவரே, துன்பங்களை கண்டு ஓடி போகிற மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே ராஜா, துன்பங்களின் நடுவிலே எங்களை தேற்றி அணைக்கிறேன் தேவனே சுவாமி. அன்பரே, ஆறுதல் நாயகனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்க எங்களுக்கு வேணும் சுவாமி அப்பா, நீங்க எங்களுக்கு வேணும் சுவாமி. எங்க சபைக்கு நீங்க வேணும் ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களும் ராஜா அப்பா சுவாமி, உலகத்தால் பிரித்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு நீங்க வேணும் ராஜா. நீங்க வேணும் சுவாமி. உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் சுவாமி. ஹalleluya. பிதாவே, எங்களை ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா. மகனாக தெரிந்து கொண்டீங்களே ராஜா, மகளாக தெரிந்து கொண்டீங்களே ராஜா. இந்த உலகத்துல ராஜா நாங்கள் ஆண்டவரே பெரிய பொசிஷன், பெரிய ஸ்தானங்கள் எங்களுக்கு இல்லாம விட்டிருக்கலாம். ஆனாலும் அப்பா, நீங்க எங்களை மகளாக தெரிந்து, மகனாக தெரிந்து உங்களுக்குள்ளே ராஜாக்களாக மாற்றி இருக்கிறீங்களே ராஜா, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறீங்களே அப்பா. எங்களை உயர்ந்த ஸ்தானங்களை வைத்திருக்கிறேன் தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகலமும் படைத்தேன் சர்வ வல்லவரே ராஜா அப்பா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் உடைய தேவனே சாமி, உம்முடைய அதிசயமான செயல்களை ஆண்டவரே நினைத்து துதிக்கிறோம் ராஜா. உடைய சேற்றிலே வாழ்ந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களே ராஜா, தூக்கி எடுத்தீங்களே ராஜா அப்பா. ஆண்டவரே சுவாமி, எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி. நீர் இல்லாவிட்டால் ராஜா நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. விலை போகாத எங்களை ராஜா மலை மேல் உயர்த்தினப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி சுவாமி அப்பா. முகவரியே இல்லாத எங்களுக்கு அப்பா ஆண்டவரே, முகவரியை தந்த உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி ராஜா அப்பா. விலை போகாத பாத்திரமாய் இருந்த எங்களை அப்பா ஆண்டவரே, இன்று கச்சாவே கிருபையாய் உயர்த்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்கின்றோம். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்
எல்லா காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே நாங்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இவைகளைத்தான் நாம் சிந்திப்போம். ஆனால் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவ பயம் இருந்தால் நாம் அநேக நேரங்களிலே பாவத்திலே விழமாட்டோம். யோசேப்பு அதுதான். அவன் எகிப்து தேசத்திலே இருந்தான். நான் முன்பு சொன்னது போல அவனிடத்திலே வேதவசனம் இருக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இருக்கவில்லை, சபை இருக்கவில்லை, ஐக்கியம் இருக்கவில்லை. ஆனால் அவன் பாவத்தை மேற்கொண்டான். காரணம் என்ன? அவன் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தேவ பயம் யோசேப்புக்கு இருந்தது. அப்போ அதுதான் மிகவும் முக்கியம். கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த காலை வேளையிலே நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 9:32 30. Can you read that first? பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஜெனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஜெனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தோட்கால் என்று இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கதை. பேதுரு லிதா என்கிற அந்த இடத்துக்கு வருகிறார். அங்கே ஒருவன் பேரலைஸ்ட் திமிர்வாதமா அந்த ஒருவன் நடக்க முடியாமல் 8 வருடம் அங்கே படுக்கையில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அப்போ பேதுரு முதலாவது சொல்லுகிறார், ஏனியாவே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார். இப்போ அதற்கு பிறகு அவன் சுகம் பெற்று அவன் எழும்பி நடக்க தொடங்கினான். அவன் சுகம் பெற்று எழும்பி நடக்க தொடங்கின உடனே அதை பார்த்து அந்த பிரதேசத்தில் உள்ள அநேகர் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அப்போ முதலாவது இங்கே இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? முதலாவது பேதுரு சொன்ன காரியம் என்ன? ஏனியாவே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார். பேதுரு சொல்லவில்லை நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் என்று. அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார். நாம் தேவனிடத்திலிருந்து வல்லமையான காரியங்களை காண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பாண்டவர் சொன்னார், என்னுடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது நான் ஜனங்களை என்னிடத்திலே இழுத்து கொள்ளுவேன். அப்போ அங்கே பேதுரு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். இதுதான் பேதுருவுடைய நோக்கம். அவன் அப்போஸ்தலனாக தேவன் வல்லமையாக பேதுருவை பாவித்தார். அவனுடைய நிழல் பட்டு கூட ஜனங்கள் சுகமடைந்தார்கள். ஆனாலும் ஒரு நாளும் பேதுரு மகிமையை தனக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல அவன் என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது? எல்லோரும் அதை கேட்டு அந்த அற்புதத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவினிடம் திரும்பினார்கள். பேதுருவிடம் திரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பினார்கள். அப்போ இன்னைக்கு நாங்கள் வாழுகிற கல்ச்சர், அதாவது இது ஒரு செலிப்ரிட்டி கல்ச்சர். அதாவது இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் மனுஷரை தேவனிடத்திலே வைத்து அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். அதாவது சில ஊழியக்காரர்களையோ தேவ மனுஷர்களையோ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் நாம் அவர்களை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ இது ஒரு பிழையான காரியம். எப்பொழுதும் எந்த அற்புதம் நடந்தாலும் அது நடந்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த ஊழியக்காரன் ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தலாம். அதற்காக நாம் அவரை தேவனிடத்திலே வைத்து, அதனால என்ன நடக்குது? அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பிழையான உபதேசத்துக்குள் போகிறார்கள், தவறான இதிலே விழுந்து போகிறார்கள்.
ஆகையால் முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் என்னத்தை செய்தாலும், உன்றாலும் குடித்தாலும், என்னத்தை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜனங்கள் என்னை பாராட்ட வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யும் பொழுது தேவனுக்காக, அது என்னவாக இருக்கலாம், பிரசங்கிக்கலாம், வர்ஷிப் லீடிங்கோ, அஷரிங்கோ, வேறு ஊழியமோ என்னவோ, என்னுடைய நோக்கம் என்னதாக இருக்கக்கூடும்? நம்ம ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நாம் அதை செய்தால் அது தேவனை மகிமைப்படுத்துவது அல்ல. நான் செய்கிற காரியத்துக்கூடாக கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். இப்போ இந்த இது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தருக்காக ஜீவிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த முதல் இதில் நாம் என்னத்தை பார்க்குறோம்? பேதுரு அவன் வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் அவன் ஜனங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக திருப்பினான். தனக்கு நேராக திருப்பவில்லை, தன்னை பின்பற்றும்படியாக திருப்பவில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார் என்று சொன்ன பொழுது எல்லோரும் இயேசு கிறிஸ்து, வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லோரும் கிறிஸ்துவிடத்திலே திரும்பினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும் பொழுது ஜனங்கள் எம்முடைய ஜீவியத்தை பார்த்து கிறிஸ்துவிடம் திரும்புவார்கள். ஆமென். ஆகையால் நாம் ஒரு நாளும் தேவனுடைய மகிமையை நாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம், இதே பகுதியில் பேதுரு இந்த அற்புதத்தை செய்த பிறகு then he's coming to Jaffa, no verse. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தோர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சிறுஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தோக்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லோரையும் வெளியே போகச் செய்து முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனர்களாய் சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். ஓகே, இப்போ இந்த கதையில் தபீத்தாள் என்கிற ஒரு பெண், ஒரு நல்ல பெண். அவள் பல விதவைகளுக்கு ஊழியம் செய்து வந்த பெண். அவள் அந்த காலத்தில் குளிர்காலத்திலே உடைகள் தேவைப்படும் பொழுது அவள் அந்த உடைகளை செய்து அந்த பெண்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து இலவசமாக, அதாவது அந்த இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், NGOs. அப்போ அந்த கிரேக்க பதம் இதிலிருந்து தான் வருது. அதாவது அவள் எந்த வருமானத்தை எதிர்பாராமல் இலவசமாக இந்த ஊழியத்தை அந்த பெண்களுக்கு செய்து கொண்டு வந்தாள். அப்படிப்பட்ட நல்ல சீஷியாக இருந்த அவளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, வியாதி ஏற்பட்டு அவள் மரித்து போனாள். மரித்தவுடன் என்ன செய்தார்கள்? யூதர்கள் வழக்கமாக மரித்தால் மரித்த சடலத்தை அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இஸ்லாமியரிடத்திலும் அதை பார்க்கிறோம். உடனடியாக அதை கொண்டு போய் புதைத்து விடுவார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவர்கள் அந்த பெண்ணின் உடலை கழுவி அங்கே மேல் அறையிலே வைத்துவிட்டு அவர்கள் அறிந்தார்கள் பேதுரு பக்கத்திலே, அது ஒரு 10 மைல் கூட இருக்காது, அந்த பட்டணத்திலே பேதுரு அங்கே இருக்கிறார் என்று அறிந்து பேதுருவுக்கு செய்தி அனுப்பினார்கள். அப்போ இதிலிருந்து நாம் காண்கிற விஷயம் என்ன? இவர்களுடைய விசுவாசம் என்னது? உடனடியாக இவர்களை
இவர்கள் புதைக்காமல் இருந்ததன் காரணம் என்ன? பேதுரு இவளை உயிரோடு எழுப்பக்கூடும் என்று விசுவாசித்தார்கள். அப்போ ஒன்று நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது we must believe God for the impossible. ஆண்டவரால் நம்மால் மனுஷனால் முடியாத காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்கிற அந்த விசுவாசம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் பல ஊழியர்கள் சொல்லுகிற காரியம், அன்று போல் நடந்த அற்புதங்கள் ஏன் இன்று நடப்பதில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். அப்போ அன்றைக்கு ஒருவர் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஒரு அமெரிக்கன் ஒரு ஊழியர், அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அமெரிக்காவில் மெடிக்கல் மிரக்கல்ஸ் நிறைய நடப்பதில்லை. ஏனென்றால் விஞ்ஞான ரீதியாக வைத்திய அந்த இதுகள் நன்றாக வளர்ச்சி அடைந்து விட்டது. அந்த காலத்தில் நிறைய இதுகள் டாக்டர்ஸ் கைவிட்டுருவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் இல்லை. ஆனால் இன்னைக்கு பலவிதமான முறையில் சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவு வெகு உன்னதமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. அது மிகவும் நல்லது. சில நேரம் வைத்தியர்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் அதன் ஒரு இது என்ன பின்னடைவு என்னவென்றால், சில நேரம் நாம் என்ன செய்கிறோம், மனுஷரால் கைவிடப்படும் பொழுது இதனால் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்கிற அந்த விசுவாசம் எம்மிடத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த இடத்திலே நாங்கள் இந்த காலத்திலே மரித்த செய்தியை கேட்ட உடனே நாங்கள் ஃபியூனரலை தான் பிளான் பண்ணுவோம். எந்த பாலரில் வைக்கிறது, என்ன செலவு. ஆனால் இவர்கள் என்ன யோசித்தார்கள், பேதுரு இருக்கிறார், பேதுருவை கூப்பிடுவோம். நார்மலாக எதுக்கு பாஸ்டர், ஏதாவது சுகவீனமாக இருந்தால் கூப்பிடுவோம். ஆனால் மரித்து போனால் நாம் அடுத்ததாக மரண ஆராதனை செய்ய வேண்டும், அப்படித்தான் நாம் சிந்திப்போம். ஆனால் இவர்கள் என்ன சிந்தித்தார்கள், இந்த பெண்ணை பேதுருவால் உயிரோடு எழுப்ப முடியும். அப்போ இன்றைக்கு காலை வேளையில் இந்த இடத்துல யாராவது அப்படி ஏதாவது ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன், உங்களால் முடியாத காரியம், உங்களால் கூடாத காரியத்தோடு இந்த காலை வேளையிலே யாராவது இந்த இடத்துல இருந்தால், தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிற காரியம், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அப்ப இவர்கள் விசுவாசித்தார்கள். உடனடியாக பேதுருவுக்கு செய்தி அனுப்பினார்கள், பேதுருவை வரும்படியாக. அப்ப இந்த ஆண்டவர் இந்த காலவேளையில் என்ன சொல்லுகிறார், என்னை விசுவாசியுங்கள், மனுஷனால் கூடாததை என்னால் செய்ய முடியும். அப்ப நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தரால் முடியும். அப்ப என்ன செய்கிறார் பேதுரு? ரெண்டாவது முக்கிய காரியம் என்ன, பேதுரு இந்த இடத்துல செய்தி கிடைத்தவுடன் பேதுரு என்ன செய்கிறார், உடனே புறப்பட்டு ஜொப்பா பட்டணத்துக்கு வருகிறார். அப்ப அதுல என்ன நாங்கள் காரியத்தை பார்க்கிறோம், பேதுரு எப்பொழுதும் ஜனங்களுக்கு ஊழியத்தை செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார். அதாவது ஆங்கிலத்தில் சொன்ன இஸ் அவைலபிள். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பேசி ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு அனுப்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு நேரம் இல்லை. அப்போ பேதுரு இங்கே அவர் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கவில்லை. பேதுரு ஒரு அப்போஸ்தலன். அவனுக்கு சபைக்கு எருசலேம் சபையிலே அவனுக்கு பொறுப்பு இருந்தது, பல சபைகளை குறித்த பொறுப்பு இருந்தது, பல வேலைகள் பேதுருவுக்கு இருந்தது. அந்த காலத்திலே வேத புஸ்தகம் இருக்கவில்லை. பேதுருவே 2 புஸ்தகங்களை எழுதினார். அதே போல் தொடர்ந்து அங்கே ஜெபத்தை நடத்த வேண்டும், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியாக பல விதமான வேலைகள் பேதுருவுக்கு இருந்தாலும் இந்த பெண்கள் கூப்பிட்ட பொழுது, அதுவும் இந்த அழைப்பு ஒரு பெரிய அழைப்பு அல்ல. எருசலேமிலே முக்கியமான தலைவர்களும் அழைக்கிறார்கள் பேதுருவை பேசும்படி. அப்படிப்பட்ட அழைப்பு அல்ல. எங்கோ இருந்த சில வயது போன பெண்கள், விதவைகள், அவர்கள் மத்தியிலே ஒரு நீட், ஒரு தேவை இருக்கிறது, அவர்கள் தான் அழைக்கிறார்கள். அப்ப பேதுரு அவர்களிடத்திலே போவதற்கு தயாராக இருந்தார். அப்ப நாம் தேவனிமை அதாவது பர்சனல் மினிஸ்ட்ரி, தனிப்பட்ட ஊழியம். அப்போ நிறைய பேர் நாங்கள் புல்பிட்லேருந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை.
புல்பிட்டு ஊழியத்தை நாம் விரும்புகிறோம், ஜனங்களுக்கு முன்பாக இருந்து பிரசங்கிப்பது. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் வல்லமையான அற்புதங்களை தனித்தாள் ஊழியத்திலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 1 to 1, ஒருவரோடு ஒருவர் அங்கே போய் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறார். அதற்கு முதலாவது அவசியம், நாம் தேவனுக்கு அவைலபிள். ஏன்னா நம்ம தயாராக இருக்கணும். ஆண்டவர் கூப்பிடுற நேரம் போகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் எம்மை பயன்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், நிறைய பேர் ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாதபடி, ஆண்டவர் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க முடியாதபடி, அநேக பேர் வேலை பழுவினாலே பிஸி, அநேக நேரம் தேவனால் அவர்களை ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே பேதுருவை நாம் என்ன பார்க்கிறோம்? முதலாவது அவர் அங்கே போவதற்கு உடனே பேதுரு அங்கே சென்றார். அப்போ தேவை இருக்கிற இடத்திலே உடனே போய் நாங்கள் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமீன். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். எங்கே கூப்பிட்டாலும் இயேசு கிறிஸ்து உடனே அந்த இடத்துக்கு போனான். ஒரு இடத்திலே நான் போன முறை சொன்ன மாதிரி ஒரு பரிசேயன் அழைத்த போது இயேசு கிறிஸ்து அங்கே போனான். ஒரு புறஜாதியான் 100க்கு அதிபதி அழைத்த போது இயேசு கிறிஸ்து உடனே அந்த இடத்திலே போய் அவனுடைய மகனை வேலைக்காரனை சுகப்படுத்தினார். அப்போ நம்ம எப்பயுமே தனிப்பட்ட முறையிலே ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படும். ஆமென். வல்லமையான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது இந்த இடத்திலே பேதுரு வந்தவுடன் முதலாவது என்ன செய்தார்? அந்த விதவைகள் எல்லோரும் அந்த வஸ்திரங்களை எல்லாம் காண்பித்து எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். உடனே பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை போல எல்லாரையும் வெளியே அனுப்பினார். என்ன காரணம்? அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தரால் எதையுமே செய்ய முடியாது. அங்கே விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனால் கூடும், தேவனால் ஆகும், கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார், கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்திலே பேதுரு எல்லோரையும் பார்த்து எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு முதலாவதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அதுதான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆண்டவருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தின் அடையாளம் என்ன? ஏன் ஜெபிக்கிறோம்? என்னாலே முடியாது, உம்மால் மாத்திரம்தான் முடியும். வல்லமை, மகிமை, பலன் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வர முடியும். ஜெபிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னை நம்புவார்கள். ஜெபிக்கிறவர்கள் தேவனை நம்புவார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவ பேதுரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். பல சூழ்நிலையிலே அவன் யூதர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கொண்டிருந்த பொழுது, அங்கே அவன் மேல் அறையிலே போய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். புறஜாதியாரிடத்திலே நீர் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பேதுரு இந்த இடத்திலே தபித்தாள் மரித்து போயிருந்த இடத்துல பேதுரு அந்த இடத்திலே ஜெபம் பண்ணினான். அதன் மூலமாக நாம் சில நேரம் நாங்கள் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? ரைட், இதெல்லாம் செஞ்சு பழகியாச்சு, இனி திரும்ப போய் அது என்னவாக இருந்தாலும் சரி, ஆசிரியோ பைபிள் ரீடிங்கோ வர்ஷிப்போ சமனோ என்னானாலும் அனுபவத்திலே நாம் எம்மை சார்ந்து மாம்சத்திலே நாம் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ இது எந்த நேரமும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் தேவனிடத்திலே இருந்து நாம் வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அங்கே இங்கிலாந்து தேசத்திலே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவருடைய சபை பெரிய ஒரு சபை, அவர் வல்லமையான ஊழியக்காரர். அப்போ ஒரு நாள் அவருடைய சபைக்கு ஒரு 5 வாலிபர்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்த பொழுது, அவருடைய சபை, அவர் மிகவும் பிரபல்யமானவர் என்றபடியால் அவருடைய சபையிலே போய் பார்ப்போம், அவருடைய பிரசங்கத்தை கேட்போம் என்று போனார்கள்.
போனால் அவர்கள் ஒரு மணித்தியாலம் முன்னரே போய்விட்டபடியால் அங்கே கதவு அடைக்கப்பட்டிருந்தது. உடனே ஒரு மனிதன் வந்து அவரிடத்திலே சொன்னார், இன்னும் சர்வீஸ் தொடங்குவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது, வாங்கள் அதற்கு முன்பதாக நான் இந்த சபையிலே உள்ள இன்ஜின் அறையை உங்களுக்கு கொண்டு போய் காண்பிக்கிறேன். அப்போ இவர்கள் யோசித்தார்கள், இது என்ன இன்ஜின் அறை? உடனே அவன் கதவை திறந்து கீழே ஒரு படிக்கட்டுகள் இருந்தது, அதில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தால் அங்கே கூட்டி கொண்டு போய் கடைசி அறைக்கு கூட்டி கொண்டு போனான். கூட்டி கொண்டு போய் கதவை திறந்தவுடன் அங்கே ஒரு 700 பேருக்கு மேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு காரணம் இந்த ஜெபம்தான், என்னுடைய பிரசங்கம் அல்ல. என்னுடைய பிரசங்கம் அல்ல என்று சொல்லவில்லை அவர், ஜெபம்தான் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். போய் பிறகு பார்த்தால் அவர்கள் சேமன் கொடுப்பதற்காக புல்பிட்டில் என்பது அவர்களை கூட்டி கொண்டு போனவர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தான் என்று அந்த 5 வாலிபர்களும் பிறகுதான் அறிந்து கொண்டார்கள். அப்போ ஜெபம் மிகவும் வல்லமையான ஒரு காரியம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையையும் வல்லமையும் நாம் காண முடியும். நாம் ஜெபிக்கிற சபையாக இருக்கும் பொழுது அங்கே தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். அடுத்தது பேதுரு கடைசியாக நாம் பார்க்கிறோம், இந்த அற்புதம் தபீத்தாள் மரித்த பொழுது அவள் தேவனிடத்திலே தான் போயிருப்பாள். அவளை உயிரோடு, அவளும் ஒரு விதவை, மரித்தவுடன் அவள் தேவனிடத்திலே போயிருப்பாள். அவளை உயிரோடு கொண்டு வந்து, ஆனால் அந்த அற்புதத்துக்கு பின்னால் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். என்ன நோக்கம்? அந்த யோப்பா பட்டணத்தில் உள்ள அநேகர் இந்த அற்புதத்தை பார்த்து தேவனிடத்திலே திரும்பினார்கள். ஆமென். அப்ப அதன் நோக்கம் என்ன? இவாஞ்சலிசம், சுவிசேஷம். சுவிசேஷ ஊழியத்திலே நாம் நோக்கமாய் இருக்கும் பொழுது தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். நாம் சுவிசேஷத்திலே பாரத்தோடு இருக்கும் பொழுது அநேகரை கிறிஸ்துவிடத்திலே திருப்பும்படியாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்ப்போம், இந்த 43ஆம் வசனத்தை ஒருக்கா நாம் வாசிப்போமா? பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். தோல் பதனிடுகிற சீமோன். இப்போ இது நீங்கள் நல்லா பேக்ரவுண்டு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால், யூதர்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டிலே போய் தங்கவே மாட்டார்கள். தோல் பதன் இடுகிறது மிருகங்களுடைய தோலை பதனிட்டு அதை விற்பது, அதுதான் அவனுடைய தொழில். இது யூதர்களுக்கு மிகவும் அருவருப்பான ஒரு தொழில். ஆகையால் ஒரு நாளும் ஒரு யூதனும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே போய் தங்கி இருக்க முடியும். ஆனால் பேதுரு பல நாட்கள் இவனுடைய வீட்டிலே ஜோப்பாவிலே தங்கி இருந்தார். அதே போல் பேதுரு தன்னை சுற்றி சில சுவர்களை கட்டி கொண்டு தான் இருந்தார். ஆனால் ஒவ்வொன்றாக ஆண்டவர் உடைத்து கொண்டே வந்தார். முதலாவது சுவர் என்ன? சமாரியர்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் பிலிப்பு சமாரியாவிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது கடைசியாக பேதுரு அங்கே போய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கும்படியாக பேதுரு தான் சமாரியர்களுக்கு ஜெபித்தார். அது முதலாவது சுவர். அவர் அதை உடைக்க வேண்டி இருந்தது. அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அதற்கு பிறகு புறஜாதியாருக்கும் யூதருக்கும் இடையில எந்த சம்பந்தமுமே இல்லை. அவர்கள் எல்லாம் அழுக்கானவர்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் கடைசியாக கொர்நேலியுடைய வீட்டுக்கு போவதற்காக ஆண்டவர் பேதுருவை தான் அனுப்பினார். அங்கே 2வதாக அவர் போட்ட சுவர் அங்கே உடைந்து போனது. அதே போல் இங்கே பேதுரு நாம் பார்க்கிறோம், தோல் பதனிடுகிற ஒருவனுடைய வீட்டிலே அவன் தங்கி இருக்கிறான். சில நேரம் மனுஷர்களை குறித்து மத அடிப்படையிலே, ஜாதி அடிப்படையிலே, மொழி அடிப்படையிலே பலவிதமான சுவர்களை நாம் எம்மை சுற்றி நாம் கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும், இந்த தேசத்தை தொட வேண்டும் என்றால் அந்த சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். சில நேரம் அது இன ரீதியான சுவராக இருக்கலாம்,
நம்முடைய நாட்டிலே பலவிதமான இனக்கலவரங்கள் நடந்திருக்கிறது. சிங்களவர்கள் தமிழர்களுக்கு இடையிலே இங்கே பலவிதமான ஜனங்கள் வசிக்கிறார்கள். முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள், பரங்கியர் இருக்கிறார்கள். சில நேரம் எங்களுடைய மனதிலே சிலரை குறித்து சில சுவர்களை நாம் எழுப்பி வைத்திருப்போம், பேதுருவை போல். ஆனால் அந்த சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஆமென். சில நேரம் வேற மாதிரி, சில நேரம் சிலவங்களுக்கு பணக்காரங்களை கண்டா பிடிக்காது. பணக்காரங்கன்னா அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். சிலர் ஏழைகளோடு சிலர்கள் தொடர்பு வைக்க மாட்டார்கள். சிலர்கள் ஒரு குரூப்போட மாத்திரம் பழகிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பவுல் அப்படி அல்ல. பவுலுடைய ஜீவியத்தை பார்த்தால், பவுல் நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எல்லாரோடும் அவர் பழகி எல்லாரோடும் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த தேசத்தை நாம் தொட வேண்டும், அநேகர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான ப்ரெஜுடிஸ் எல்லாம் நம்முடைய மனசிலிருந்து உடைக்கப்பட வேண்டும். ஆமென். நாம் எல்லா ஜனங்களையும் நேசிக்க வேண்டும். அவர்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். இந்த நாட்களிலே நான் பார்க்கிறேன், இன்னும் இந்துக்கள் அங்கே தெரு வழியே அவர்கள் இந்த தேர் இழுத்து கொண்டு போகிறார்கள். சில நேரம் எங்களுக்கு கோபம் வருகிறது. இது என்ன டிராஃபிக் பிளாக், எங்களால் போகவும் முடியவில்லை, இவர்களோடு பெரிய கரைச்சலாக இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அவர்களை நாம் தொடுவதற்கு நாம் தேவனிடத்திலே எங்களுக்கு அன்பை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆமென். முஸ்லிம்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா பேதுருவின் வாழ்க்கையிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே ஒரு இடத்திலே அந்தியோகியாவிலே கொஞ்சம் பின்வாங்கி போனார். அங்கே எல்லோரோடும் கதைத்து கொண்ட சில எருசலேமிலிருந்து சில யூதர்கள் வந்த பிறகு உடனே பின்வாங்கி யூதர்களோடு போய் அவர் இருந்தார். ஆனால் பவுல் பேதுருவை கண்டித்து அவர் சொன்னார், எல்லோரோடும் நீ பழக வேண்டும். அப்போ இதைத்தான் ஆண்டவர் எங்களிடத்தை சொல்லுகிறார். ஆமென். ஆகையால் இந்த காலை வேளையிலே பேதுருடைய வாழ்க்கையிலே நாம் இதைத்தான் பார்க்கிறோம். அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையிலே கனிகளை கண்டோம். அவன் எல்லோரையும் நேசித்தான். அவன் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு எப்பொழுதுமே அவன் நேரத்தை கொடுத்தான், ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ இந்த காலை வேளையில் இதைத்தான் கர்த்தர் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். எம்மக்கூடாக கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் எல்லோரும் இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறப்போம்.